ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நாம் காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த நாள் முழுவதும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்றால், அந்த நாளில் செய்யும் காரியம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், சில பொருட்களை நாம் கண்ணால் பார்க்காமல் இருப்பது நல்லது. அந்த வகையில் தூங்கி எழுந்ததும் முதலாக நாம் செய்யும் காரியம் மற்றும் நாம் பார்க்கும் பொருட்கள் கூட அதிர்ஷ்டத்தை தரும். அவைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தூங்கி எழுந்ததும் பார்க்கக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்கும் கண்ணாடி. தூங்கி எழுந்ததுமே காலையில் கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் அன்றைய நாள் முழுவதுமே உங்களது செயலில் பாதிப்புகள் வரலாம். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு பாத்திரங்கள். அழுக்கு பாத்திரங்கள் பார்ப்பது ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேபோல் உங்களது நிழலை பார்ப்பதும் நல்லதல்ல. அழுக்கு குப்பைகள் நேர்மறையான தாக்கத்தை உண்டாக்கும். உதிர்ந்த முடி, காலியான பாட்டில்கள், துடைப்பம் இவற்றையும் பார்க்கக்கூடாது. காரணம், நாம் பார்க்கும் முதல் காட்சியை ஏதாவது துக்கம் தரக்கூடிய செய்திகளாகவோ அல்லது நெகட்டிவ் செய்தியாகவோ இருக்கக்கூடாது. இதற்கு மாறாக நாம் தூங்கி எழுந்ததும் பார்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வகையில் பார்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கண்டால் கோடி புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். சிவலிங்கம், ராஜகோபுரம், பசுமாடு, வாசம் மிக்க பூக்கள், பூந்தோட்டம் போன்றவற்றையும் பார்க்கலாம். அதேபோல் வீட்டில் தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் வைத்திருப்பவர்கள் இரவு தூங்கும் முன்பு அவைகளை அருகில் வைத்து தூங்கி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவைகளை பார்த்தால் நல்லது. நம்மளுடைய மோதிரம், கம்மல் இதில் ஏதாவது ஒன்றையும் கூட பார்க்கலாம். இதேபோல் இசைக்கருவிகள், மஞ்சள், குங்குமம், விபூதி போன்றவற்றையும் காலையில் எழுந்ததும் காணலாம். மேலும் நமது வலது உள்ளங்கையை கண்விழித்து பார்ப்பது சிறப்பு. இதனால் நாள் முழுவதும் மங்களகரமான காரியங்கள் சுமூகமாக நடக்கும். மேலும் சுமங்கலி பெண்கள் குழந்தைகள் முகத்தில் விழிக்கலாம். அதேபோல் சூரியனை தரிசித்து வணங்கலாம். சூரியன் உதிக்கவில்லை என்றாலும் அந்த திசையை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம். சூரியன் போலவே தாமரைப்பூ, கடல், சந்தனம் போன்றவற்றிலும் கண் விழிக்கலாம். அதற்காக ஆக்ரோஷமாக எழும் கடல் அலைகள் மற்றும் எரியும் நெருப்பு போன்றவற்றை பார்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.